உதர் மேல. அல்லேலூயா. உங்க பேச்செல்லாம் எங்க இருக்கு? மேல. மேல பேசியாச்சுன்னா கீழே எல்லாம் சரியாயிருமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா பேசிட்டீங்களா? மேல பேசிட்டேன். அப்ப கீழே இருக்கிற செக்யூரிட்டியில என்ன பண்ணிடுவான்? அவங்க மேலிடம். ஏன் விஐபி கார்டு கொடுப்பான் தெரியுமா சில இடத்துல? ஏன்? அவங்க மேலிடம். ஐயா அவங்கள விட்டுருங்க. என்னங்க? அவங்கள விட்டுருங்க. அப்போ நான் சொல்றேன், நீ மேல பேசிடுவோம் விஷயத்த, ஏன் கீழே பேசிட்டு மண்டையை போட்டு உடைச்சிட்டு கிடக்குங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். உன்னால ஒரு ஆளுக்கு சரியாக அவங்க கேட்கலன்னா வச்சுக்க, நல்ல மன்னிய பாஷையில் அவங்களுக்காக உட்காந்து அந்நிய பாஷையில் பேச ஒரு அரை மணி நேரம் அவங்கள குறித்து கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாம் சில நேரம் அப்படிதான், இது கேட்கவே கேட்காதுன்னு உட்காந்து அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்காக அந்நிய பாஷையிலே பேசிடுவான். ஐயா நம்மளால் மாம்சத்தில் அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது? உரையாட முடியாது, அவன்கிட்ட போராட முடியாது, அவன்கிட்ட பேச்சு வாங்க முடியாது, ஏச்சி வாங்க முடியாது. அவனுக்காக போட ஒரு அந்நிய பாஷை ஜெபத்தை ராதா தீதா ரபானா அங்கே பரலோகத்துக்கு பேர் நம்ம பாஷை. பரலோகம் டிசிஷன் எடுக்கும்போது அவனாலே அதை என்ன பண்ண முடியாதான்? தடுக்க முடியாது. பரலோகம் சொல்லுமா, நீ இனிமேல் சேட்டையே பண்ணக்கூடாது, இனிமேல் நீ ஒழுங்காக தான் இருக்குன்னு அவனை ஒழுங்காக திருப்பிடும். அவன் இருதயத்தை பரலோகம் தனக்கு தானாக தன் பக்கம் திருப்பி கொடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஆமென். ரகசியங்களை பேசுகிறதினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால, நீ பேசுறதை யாருமே என்ன பண்ண முடியாது? சொந்த கணவன் கூட என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொம்பளை மெட்ராஸை சார்ந்தவள், அவள் புருஷனும் ஆந்திராவை சார்ந்தவன். ஆனால் இருவரும் தாலி கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இவ கோயிலுக்கு போகிறது ஜெபம் பண்ணுறதுல அவனுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவான்னா, அவன் எப்பமெல்லாம் வெளியே போகிறான்னா அப்பமெல்லாம் என்ன பண்ணிடுவா? கதவை போட்டிட்டு ரி வர வர பல திடபல 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 திடகடா பரகட வர 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 கடமனை விரி 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 சிகடா கடா கடா கடான்னு இப்படியே பேசிகிட்டே இருந்தான். ஒரு நாள் இவன் வந்தானான். கதவை இவன் என்ன பண்ணலாம், கொண்டி போடாமல் விட்டுட்டா பாதை வச்சு. வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், பைபிளை தூக்கி எரிச்சிட்டேன், பைபிளை தூக்கி பிடிக்கி தூர போட்டேன், செவம் பண்ணான்னு அடியடி நடிச்சிருக்கேன், திரும்பியும் நான் போன பிறகு முழங்கால் போட்டு அடிச்சிருக்கேன். என்ன ரிவரவா ரிவரவன்னு திரும்ப இப்படி கட்டையை எடுத்து இப்படி அடிக்க போகும்போது அந்த பொம்பளை அந்நிய பாஷையில் பேசுகிறாளாம், ஆந்திரா மொழியில் பேசுகிறாளாம். ஆந்திரா மொழியில் என்ன பேசுகிறாளாம்? அவன் மேலே கையை வைக்காத. என்ன வருது? அவன் மேல கைய வைக்காத. உடனே கம்ப கீழே போட்டனா, இவளுக்கு சுட்டு போட்டா கூட தெலுங்கு வராத, என்ன தெலுங்கு பேசுறா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சான், ஆவியானவர் அவளோடு கூட பரலோகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கணும். கட்டையெல்லாம் தூர போட்டு, அம்மா தாயி நீ என்னமோ பண்ணு தாயி அப்படின்னு கேட்க முடியா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவரை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு அவர் கட்டையை தூக்கினவெல்லாம் கட்டையை போட வச்சிருவார். அல்லேலூயா. அவனுக்கு கட்டையை வச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. கட்டையை கொடுத்தவனுக்கெல்லாம் கட்டை வந்துடும், திரும்பிடும். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். ஆமென். பாருங்கள், அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். என்னவா பேசுறானா? தனக்கு. எனக்கு. யாருக்கு சொல்லுங்க மூப்பரையா? யாருக்கு பேசுறான் அந்நிய பாஷை? தனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு, நமக்கு. நாம் அந்நிய பாஷை பேசுறது யாருக்காக பேசுறோமா? நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க பேசுகிறோம். என்னத்தை பேசுறோம்? நீ அந்நிய பாஷை பேசும்போது உனக்கு விசுவாசம் பெருகும், அவிவிசுவாசம் குறையும். அல்லேலூயா. உனக்குள்ள பக்தி உண்டாக்க போகும். அடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக. அடுத்து நீ என்னவாயிருத? அந்நிய பாஷை பேசுகிறன, பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம என்ன தரிசனம் சொல்றோம்? உன் எதிர்காலத்தை நீனே பேச ஆரம்பிச்சிட்ட. ஆமென். வேணுமா வேண்டாமா? சபைக்கு பக்தி விருத்தி உண்டா